ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். சண்டே மார்னிங் விலாக் தான். அதிகாலை என்னுடைய வேலைகளை உங்களுக்கு ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இன்றைக்கி சண்டேங்கிறதுனால கொஞ்சம் எழுந்திரிச்சது லேட்டு. ஒரு 5 மணி போல் தான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு காலையில் பார்த்திங்கன்னா பூ எதுவுமே இல்லை தலையில் வைக்கிறதுக்கு. அதனால் நம்ம வீட்டிலேயே வந்து ரோஸ் வந்து ஒரு 4 ரோஸ் வந்து பூத்துருந்தது. அதில் 2 ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அது வாங்கும்போது சந்தையில் தான் ரோஸ் செடி வந்து வாங்கியிருந்தேன். ரோஸ் செடி வாங்கும்போது வந்து இந்த கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்க்கல. இந்த வேறு ரோஸ் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பட் ரோஸோட கொஞ்சம் பெருசாக பூக்கும்ல, அந்த ரோஸ்ன்னு நினச்சிட்டு தான் வாங்கியிருந்தேன். அதன் பிறகு இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டபுள் கலர் அந்த ஒயிட் வித் ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் அதையுமே எடுத்து தலையில் வச்சுட்டு தீபம் எப்போதும் போல் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசலில் தீபம் வச்சு விட்டுட்டு தான் இன்றைக்கி இந்த கோலம் வந்து போட்டேன். சில நேரங்கள் வந்து தோணும், தீபம் வச்சுட்டு அந்த ஊதுபத்தி வந்து வைப்போம் இல்லையா, அந்த நறுமணம் வந்து வீடு முழுதுமே நல்லா வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும். அதோட வந்து கோலம் போடுறது எனக்கு வந்து சில நேரங்களில் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து தீபம் காலையிலே வந்து வச்சு விட்டுட்டு நல்லபடியாக இந்த நாள் வந்து அமையணும்னு சொல்லி காலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து கோலம் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த காலை நேரத்தில் எழுந்துச்சு இந்த தீபம் எனக்கு வந்து வச்சு விட்டுட்டு அதன் பிறகு என்னுடைய வேலைகள் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி வந்து தோணும். தீபம் வைக்காமல் மற்ற வேலைகளெல்லாம் பார்த்துட்டா ஏதோ ஒரு வேலை வந்து குறைவாக இருக்கிற மாதிரிக்கவே தோணும். அதனால தான் எப்போதுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தீபம் வந்து வச்சு விட்டுட்டு நம்மளோட வேண்டுதல்கள் முதல்ல வந்து வச்சுட்டு அதன் பிறகு தான் என்னுடைய வேலைகள்லாம் பார்ப்பேன். ரொம்ப மனசுக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரியான பழக்கங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் 2 ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ரோஸ் வந்து அந்த ரோஸ் வித் இந்த ஒயிட் மாதிரிக்கே தலையில் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பூக்குது. அதன் பிறகு கொஞ்சம் நம்ம 2-3 நாள் எடுக்காமல் விட்டுட்டோம்னா இந்த கலரில் வந்து மாறிடுது. இது ஒரு வெரைட்டி ஆஃப் ரோஸ் செடின்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா கோலம் வந்து வாசலில் போட ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக நம்ம பெண்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கஷ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டு கஷ்டத்துக்கு காரணம் நம்மளே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்வேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது. நம்ம குடும்ப ரகசியத்தை வந்து மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறது. இப்போ வந்து நம்ம சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்லணும். எல்லா விஷயத்தையுமே கொண்டு போய் நம்ம அடுத்தவங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்டே இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு எண்ணம் போல் ஒரு எண்ணம் வந்து இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கண் திருஷ்டி இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இல்லையா, அதெல்லாம் என்ன கண் திருஷ்டின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் தான். ஒரு மனுஷங்கள்ட்டேருந்து நம்மளை பற்றின ஒரு எண்ணம் வந்து ஒரு நல்ல விதமாக இல்லாமல் ஒரு அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க முன்னேறி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவான எண்ணம் நம்ம மேலே வந்து வரும்போது அதுதான் வந்து கண் திருஷ்டின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட வந்து அப்படியே வந்து ஒப்பிச்சிருவாங்க. அப்படி வந்து இருக்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து அது பெரிய ஒரு நம்ம வீட்டுக்கு வந்துமே பண கஷ்டமும் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரியே நம்ம வந்து சொல்லும் பொழுது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, அவங்க நம்மக்கிட்ட கேட்குற விஷயங்கள் எல்லாமே நல்லா வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி வந்து கேட்டுப்பாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களோட எண்ணங்கள் முழுதுமே அப்படியே நெகட்டிவ் தாட்ஸாக தான் நம்ம மேலே வந்து வரும். அப்படி இருக்கும் பொழுது முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து நம்மளுடைய குடும்ப ரகசியத்தை வந்து சொல்கிறத வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிறணும். அப்படி இருந்தோம்னா ரொம்ப நல்லது. அது மாதிரிக்கு இந்த சில பேர்லாம் அந்த வதந்திகள் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, அந்த குடும்பத்தில் அது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு வந்து எண்ணங்களுமே நல்லா இருக்காது அவங்க மனசில் பார்த்திங்கன்னா. அது அவங்க கூட வந்து நம்மளும் வந்து சேரும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கும் அந்த மாதிரி எண்ணங்கள் தான் வந்து வரும். அப்படி வந்து யோசிக்கும் பொழுது நல்ல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து யோசிக்கவே தோணாது. அது வந்து ஒரு நெகட்டிவான வந்து சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வரும்பொழுதே தெரியும் அடுத்தவங்கள பற்றிய ஒரு வதந்தியை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்து வீட்டுக்கே வருவாங்க. அவங்கள வந்து நமக்கு வந்து பிடிக்கவும் பிடிக்காது சில பேர்கள்லாம். இருந்தாலும் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம காது கொடுத்து வந்து கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அந்த காது கொடுத்து பேசுகிற விஷயத்தை வந்து நம்ம குறைச்சிக்கிறணும். கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து அவாய்ட் பண்ண பார்த்தோம்னா தானாக அவங்களே நம்ம வீட்டுக்கு வந்து வர்றதை குறைச்சிப்பாங்க. அந்த மாதிரி பர்சன் வந்து நம்ம வீட்டில் வந்து வந்து உட்காந்து அந்த மாதிரி அந்த ஊர்க்கதைகள்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து பேசவே கூடாது எப்பொழுதுமே.
ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிலேயும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும். அதை நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா அது வீடு முழுதுமே நெகட்டிவான தாட்ஸ் வந்து நிறைய வந்து கொண்டுட்டு வரும். நிறைய பெண்கள் வந்து செய்வாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது பார்க்குறதுக்கு வந்து சாதாரண விஷயமாக தெரியலாம். ஆனால் அது வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனை வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான பர்சன்கிட்டேருந்து நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து வீடியோக்காகலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்குமே நான் வந்து இன்ன வரைக்குமே நான் பிறந்த வீட்டிலையுமே சரி, திருமணமாகி இங்கே 7 இயர்ஸ் ஆகப்போகுது. இங்கேயுமே சரி, இன்ன வரைக்கும் ஒருத்தவங்க வீட்டு வாசலில் போய் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து நான் பேசினதே கிடையாது. நான் வீடியோக்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி பேசுகிறதுமே பிடிக்காது. நம்மளுடைய ஒர்க்கு எதுவோ நம்ம வந்து அதை கண்டினியூஸாக நல்ல விதமாக பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள்கிட்ட இருக்கிற ரொம்ப ஒரு அந்த மாதிரியான பழக்கங்கள் பார்த்திங்கன்னா, அந்த வதந்தி பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா நமக்குமே நல்லாயிருக்கும். நல்ல நல்ல எண்ணங்கள் வந்து நம்ம உருவாகிறதுக்கு நமக்கு அதுக்கான வாய்ப்பை நம்ம கொண்டுட்டு போகலாம் இல்லையா? இப்போ கோவிலுக்கு போகிறதா இருக்கட்டும், நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதா இருக்கட்டும், நம்ம வீட்டிலேயே ஒரு தையல் மிஷினாக இருக்கட்டும், ஒரு ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், அந்த மாதிரி போடுற வேலைகளாக இருக்கட்டும், அதில் வந்து நம்மளுடைய வேலைகளை வந்து முழுதுமே வந்து ஈடுபடுத்தலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் நல்லா பாசிட்டிவான எண்ணத்தோடு வந்து இருக்க பழகிப்போம். நல்ல நல்ல விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து கற்றுப்போம். நல்லா பாசிட்டிவான ஒரு லைஃப்பை கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய ஆசை. இன்றைக்கி காலை வேலைகள் வந்து எல்லாமே முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாணம் உரமும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எனக்கு பிடிச்ச ஒரு இடம்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். நல்லா வந்து அந்த வேப்பமர காற்றுக்கு அதுக்கும் அந்த குளிர்ந்த நீருக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த இடத்த அப்படியே சுற்றியுமே பார்ப்பேன். பார்த்துட்டு தான் வந்து கொஞ்சம் சாணம் மரம்லாம் எடுத்துகிட்டு வந்து போகிறது. ரொம்ப மனசுக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த கொண்டுட்டு வந்து கொடுக்கும். இந்த மாதிரி காலை நேரத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நேச்சரான பிளேஸ் வந்து பார்க்கறதுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதன் பிறகு குருவிகளுக்குமே கொஞ்சம் சாதம் வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் இப்போலாம் வந்து ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனாலுமே பார்த்திங்கன்னா எல்லா குருவியுமே கீச்சு கீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அணில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுது. நான் வந்து வைக்கும்போது ஒரு 6:30 மணி ஆயிரும். 6 மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சவுண்டு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்துருது. அதனால வந்து காலையில் வந்து அவங்களுக்குமே அரிசிலாம் வந்து வச்சு விட்டுட்டு கொஞ்சம் செடிகளுக்குமே உரம்லாம் இருந்தது, அதையுமே வந்து போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அந்த சந்தையில் வந்து மல்லிகைப்பூ செடி வந்து வாங்கியிருந்தேன் இல்லையா, அது வந்து சரியாக வளரவே மாட்டுது. கொஞ்சம் உரம் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் வந்திருந்தேன். அதேமாதிரி செடிகளுக்கு வந்து போட்டு விட்டுட்டு செடிகளுக்கு வந்து தண்ணியெலாம் வந்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு தான் வந்து போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நல்லா செடிகளுக்கு தண்ணியெலாம் வந்து விட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து விலாகை கொடுக்க முடிஞ்சுன்னா கொடுக்குறேன். ட்ரை பண்ண பார்க்குறேன் அங்கே போய் விலாக் கொடுக்குறத பற்றி. அப்புறம் செடிகளுக்கு வந்து தண்ணியெலாம் விட்டுட்டு புல்லும் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் நிறைய வந்து அடிக்கடி வந்து வந்துடுது. அதுவுமே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எடுத்து விட்டுட்டு செடிகளுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு நிறையா மழை வர மணி கிளைமேட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மழை வர மாதிரியே இருந்தது. அதனால் ஒரு 2 பக்கெட் தான் வந்து தண்ணி ஊற்றினேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப அந்த வேர்லாம் அழுகி போயிடும் இல்லையா, தண்ணி ரொம்ப ஈரத்தில் நின்று. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக தான் வந்து விட்டேன். காலை வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டு மதியம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே. அப்புறம் வந்து இன்றைக்கி கூழ் தான் வந்து காய்ச்சினேன். குட்டீஸ்க்கு பால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால் தண்ணீர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு இன்றைக்கி வந்து கூழ் காய்ச்சிட்டு காலை வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்தப்பறம் கிளம்ப ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விலாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பார்த்திங்கன்னா போகிற வழியில் சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. ஜன்னல் ஓரம் வந்து சீட்டு வந்து கிடச்சிருந்தது இல்லையா, உட்காந்துட்டு டூர் போகிற மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வீடியோ விலாக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். முடிஞ்சால் ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுக்குறது தான் நிறையா பேருக்கு வந்து யூடியூப் நம்மளுடைய சேனலை வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனாக காமிக்கும். அதனால தான் லைக் கொடுங்கன்னு சொல்கிறது. என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடம் பார்த்திங்கன்னா நல்லா ஜன்னலோர சீட்டு காற்றுல வந்து நல்லா உட்காந்துட்டு வந்து ஹாயாக வந்திருந்தாங்க. வேறு ஒரு வீடியோ விலாக்கில் பார்க்கலாம். வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.